இந்த உதானங்கிற காற்றுக்கு குரல் காற்றுன்னு ஒரு பேர் இருக்கு. தொண்டை பகுதியிலிருந்து செயல்படக்கூடிய காற்றுன்னு ஒரு பேர் இருக்கு. நீல வர்ணத்தில் செயல்படக்கூடிய காற்றுன்னு அதுக்கு ஒரு குணம் உண்டு. அப்ப இந்த காத்து நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரல் வசீகரத்தன்மையுடையதாக மாறும். நம்ம குரலை பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினா கண்ணை மூடி ரசிச்சு கேட்போம். நாம பாடினா எல்லாரும் ஏன் இப்படி கத்துறன்னு சொல்லுவோம். என்ன காரணம்? குரலினுடைய அந்த வலிமை, வசீகரத்துவம். அப்ப இந்த காற்று என்ன பண்ணும்? குரலை கவர்ச்சிகரமானதாக மாற்றி கொடுக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும். இதுதான் இதனுடைய வேலையா அப்படின்னு கேட்டா, இந்த உதானங்கிற காற்று நம்முடைய கர்ம கணக்குகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய காத்து. இந்த முத்திரையை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய கர்ம கணக்கு மேல நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். இது சரியா தப்பா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அறிவும் கூட நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் மூலமா என்ன நடக்கும்? நம்முடைய கர்மாவையும் நம்ம சரியானதை மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கூட உருவாகும். அதுதான் இந்த முத்திரையினுடைய ஸ்பெஷாலிட்டி. முத்திரையை எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த 4 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று தொட்டபடி, சுண்டு விரல் மட்டும் முன்னோக்கி நீட்டியபடி இப்படி வச்சுக்கணும். இதுதான் உதான முத்திரை. இந்த முத்திரை வைக்கும்போது இப்படித்தான் நம்முடைய தொடைப்பகுதியில் இப்படி வச்சுக்கணும். இந்த விரல்கள் மேல் நோக்கிய நிலையில் இருக்கணும். இதையும்